கண்டிஷன் போட்டா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஏன் பூர்ணிக்கு வேற ஒரு சம்பந்தம் வராதா? வராது 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 கண்டிப்பா வராது. எனக்கு துருவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டாரு. உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் எப்ப பாரு இந்த மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கியே தீர்வன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு மனமேடையில என்னோட கல்யாணம் உன்னால மட்டும் தான் நின்னு போச்சு. நான் சொல்றத கேளு பூர்ணி. அந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு நான் காரணம் இல்ல. நீதான் நீ மட்டும் தான் காரணம். நான் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ண? உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது தெரியுமா? அண்ணா, நாம இவள வீட்டுல வச்சு ஒரு தேவதை மாதிரி பாத்துக்கிட்டோம். ஆனா அவ அப்படி நடந்துக்கல. நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் இவ கெடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அந்த சிவா டபுள் கேம் ஆடுறான்னு தெரிஞ்சதும் எனக்கு டவுட் வந்து நான் கேட்டேனா சிவா உண்மையிலேயே யாரை காதலிக்கிறான்னு. அப்ப இவ போய் சொல்லிட்டா. அவன் என்னதான் காதலிக்கிறான், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னான். கடைசியில என்ன ஆச்சு சொல்ல? என்ன ஆச்சு? கடைசியில அந்த பிந்துவை கூட்டிட்டு வந்து என் அண்ணனையே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட்ட. எதுக்காக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண? உனக்கு அந்த வீட்ல இருக்கவங்க தான் சந்தோஷமா இருக்கணும். எங்களோட சந்தோஷத்தை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லல? பூர்ணி, அவ ஆசைப்படுறது நம்ம சந்தோஷத்துக்காக தான். உன் அண்ணிய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அம்மா அம்மா ப்ளீஸ் மா. என்ன பேச விடுறா. சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். உன் சந்தோஷத்துக்காக, உன் நல்லதுக்காக உன் அப்பா கையால கன்னியாதானம் பண்ண வச்சா. இதுதான் ஃபைனல். பூர்ணி, உனக்கு ஏதாவது பைத்தியமா? ஆமாமா, எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போயிட்டா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இப்படிதான் பைத்தியம் பிடிக்கும். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா துருவாவை தவிர என்னோட வாழ்க்கையில வேற யாரையும் புருஷனை ஏத்துக்க மாட்டேன். நான் துருவா இல்லாம உயிரோட இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். பூர்ணி, 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 பூர்ணி. ஏய், கேட்டியா? என் தங்கச்சி சொல்லிட்டு போனது கேட்டியா? இந்த தடவை அவளுடைய கல்யாணம் நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. இனிமே எனக்கு என்னோட தங்கச்சி கல்யாணம் மட்டும்தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். தேவைப்பட்டா அந்த தாராவியும் கல்யாணம் கூட பண்ணிப்பேன். மாமா, அது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? உங்க பொண்டாட்டி நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். நீ உயிரோடவே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்ட. மாமா, எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? எனக்கு வாழ்க்கை கொடுத்த நீங்க என் வாழ்க்கையில புருஷனா வந்ததும் எனக்கு எல்லாமே நீங்க தானே நினைச்சேன். நீங்க தான் என்னோட எதிர்காலம் நினைச்சேன். இப்போ நீங்களே இப்படி எல்லாம் பேசினா என் வேதனைய நான் யார்கிட்ட சொல்லுவேன் மாமா? உனக்கு நான் தான் எல்லாமே நீ நினைச்சிருந்தீனா இப்ப நீ இந்த மாதிரி பண்ணிருப்பியா? என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி கெடுத்திருப்பியா? அன்னைக்கு உன்னாலதான் என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன். அதுக்கான அர்த்தம் என்ன? உன்னை முழுசா என் வாழ்க்கையில இருந்து வெட்டி விட்டுட்டேன்னு அர்த்தம். இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவுமே கிடையாது.
மாமா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பூர்ணிக்கு வேணும்னா வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்னால கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியாது. ஏன் இடத்துல பூர்ணி இருந்திருந்தா இதே மாதிரி ஒரு சம்பந்தம் வந்திருந்தா அவ புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதுக்கு உன் மனசாட்சி ஒத்துக்குமா மாமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. கண்டிப்பா என் தங்கச்சிக்கும் துருவாக்கும் கல்யாணம் நடக்கும். என் தங்கச்சிக்கு அப்படி கல்யாணம் நடக்கணும்னா நானும் அதுக்கு தாராவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். This is final. This is final. This is final. மாமா 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 ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா இந்த டைம்ல என்ன பூஜை? நட்சத்திரா, பூஜைக்கு பக்தி இருந்தா போதும், எந்த டைம்ல வேணா பண்ணலாம். உங்க அம்மா புளி வச்சா போதுமே, நீ கோலமே போட்டுருவ. ஆமா, இந்த வீட்ல பூஜை ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மாமா ஆர்த்தி எடுத்துக்கோங்க சித்தி. இவ்ளோ நேரமும் நீ பூஜை ரூம்ல தான் இருந்தானா ஏன்டி வெளியில வரல? பூஜை ரூம்ல கண்ணை மூடிக்கிட்டு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்த சித்தி. ஆர்த்தி எடுத்துக்கோங்கப்பா. சித்தி இது கொஞ்சம் புடிங்க. புடிங்க சித்தி. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தாம்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி பயங்கரமா எரியுது போல இருக்கு. ஆரத்திமா, ஆரத்தி அத கொடு. சித்தி தேவைங்கிற விஷயம் வந்தா அந்த கடவுளே வந்து காப்பாத்துவாரு.